அப்பனே முருகா, நீ இப்ப எங்க இருக்க? கொஞ்சம் வா. நான் உன்கிட்ட கொஞ்சம் வரம் கேட்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வா. இந்தா ஆரம்பிச்சுட்டான்ல. சஷ்டி விரதம் இருந்தது போதும் வர வேணும் வாழ்க்கை வேணும்னு போட்டு தொல்லை பண்றான். இந்தா இருவி வர்றேன். ஏடா ஒரு நிமிஷம் நீ நிம்மதியா இருக்க விடுறியாடா? சரி என்ன வர வேணும் கேட்டு தொலை. என்னத்த கேட்க போறானோ? அது ஒண்ணும் இல்ல முருகா, நான் இந்த சஷ்டி விரதத்தை முடிக்கிற வரை இந்த ஏரியால இருக்கவங்க யாரும் சமைக்க கூடாது சாப்பிடக்கூடாது முருகா. ஏண்டா மெண்டல், நீ சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு அவங்க ஏண்டா சமைக்காம சாப்பிடாம இருக்கணும்? இது என்ன லூசுத்தனமான கோரிக்கையா இருக்குதே. அது ஒண்ணு இல்ல முருகா, இந்த ஏரியால இருக்கிறவனுங்க நான் நார்மலா இருக்கும்போது எதையுமே சமைக்க மாட்டானுங்க சாப்பிட மாட்டானுங்க. ஆனா இன்னைக்கு புதுசு புதுசா சமைக்கிறானுங்க, புதுசு புதுசா சாப்பிடுறானுங்க. அத பாக்க பாக்க வெறி ஆகுது முருகா. ஏதாச்சும் பண்ணு முருகா. அட பொறாம பிடிச்சவன. சரி, இது என்னடா இவ்வளவு வாங்கி வச்சிருக்கிற? இது அன்னதானம் கொடுக்க போறியா? அது ஒண்ணு இல்ல முருகா, சஷ்டி விரதம் முடிச்ச உடனே ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் முருகா. அப்ப நீ சஷ்டி விரதம் இருக்கும்போதெல்லாம் சஷ்டி விரதம் எப்படா முடியும் எதடா சாப்பிடலான்னு சொல்லி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மண்டையில போட்டனா மனிதன் முருகா. பெரிய முருக பக்தனா இருப்பான் போடு. முருக பக்தன் இல்ல, முருக பிஸ்டன். சாமி வரம் தந்துட்டா